கழிவுநீர் கலப்பதை தடுக்க வலியுறுத்தி கன்னியாகுமரியில் மீனவர்கள் போராட்டம் நடத்தினர். நாட்டு படகுகள் கரையோரம் நிறுத்தி வைத்து போராட்டம் நடைபெற்றது. சர்வதேச சுற்றுலா நகரமான கன்னியாகுமரியில் உள்ள கடலில் சமீப காலமாக சாக்கடை நீர் கலப்பதால் சுற்றுச்சூழல் கடுமையாக மாசடைந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள், மீனவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். சுமார் 25,000 பேர் வசிக்கும் இந்த பகுதியில் வீடுகள், கடைகள், நிறுவனங்கள் உள்ளிட்டவைகளில் இருந்து வெளியேறும் சாக்கடை நீர் எந்தவித சுத்திகரிப்பும் இல்லாமல் நேரடியாக கடலில் கலக்கிறது. இந்த சாக்கடையுடன் மனித கழிவுகளும் கலந்து கடலை மாசுபடுத்தி வருவதாக பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் இந்த மாசடைந்த கடல் நீரில் சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அவர்கள் உடல் நலமும் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருவதாக தெரிவித்துள்ளனர். கடலில் கலக்கும் சாக்கடை நீரால் மக்கள் சரும கோளாறுகள், வயிற்று பிரச்சனைகள், காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களால் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகின்றனர். வழிபாட்டு தலங்கள் மற்றும் குடியிருப்புகள் அருகிலேயே சாக்கடை நீர் கலப்பதால் நோய் பரவும் அபாயம் அதிகரித்து வருகிறது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கடலில் இறங்கும் போது அவர்கள் அறியாமலேயே மாசுபட்ட நீரில் மூழ்கி வருகின்றனர். இந்த நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி இன்று ஏராளமான மீனவர்கள் புனித அலங்கார உபகார மாதா திருத்தல வளாகத்தில் திரண்டனர். பின்னர் அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினர். நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதால் நாட்டுப்படகுகள் கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இங்கு 45 முதல் 50 வருட காலமாக இந்த சாக்கடையானது மக்கள் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சாக்கடையானது கன்னியாகுமரியில் அமைந்திருக்கும் லாட்ஜுகளிலும் ஹோட்டல்களிலும் இருந்து வருகின்ற கழிவு நீர்களினாலும் மனிதர்கள் கழிக்கும் மலங்களினாலும் இந்த சாக்கடையானது இங்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதற்கு கன்னியாகுமரி மக்கள் பல வருடங்களாக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளையும் அரசு தரப்பினரையும் சந்தித்து மனுக்கள், பலவிதமான மனுக்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியானது இன்று செய்வோம், நாளை செய்வோம் என்று வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். ஆனால் இன்று நாள் வரைக்கும் எங்களுக்கு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வானது கொடுக்கப்படவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.